அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மன்னிப்பு என்பது யாருக்கும் கிடைப்பதில்லை. இரண்டு பேருக்குத்தான் மன்னிப்பு உண்டு. ஒன்று, மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்களுக்கு தங்கள் பாவங்களை மறைக்காமல் தேவனிடம் அறிக்கையிடுகிறவர்களுக்கு மட்டுமே மன்னிப்பு உண்டு. ஒன்று, தங்கள் பாவங்களை மறைக்காமல் தேவனிடத்தில் அறிக்கையிடுகிறவர்களுக்கு மன்னிப்பு உண்டு என்பதை நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இவர்களுக்கும் மன்னிப்பு உண்டு. இன்னொன்று, மற்றவர்களை நமக்கு சகோதரர்களுடைய குறைபாடு உண்டானால் அந்த குறைபாடுகள் உள்ளவர்களை நாம் மன்னிப்போமானால் கர்த்தர் நம்மை மன்னிக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவேதான் இந்த வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். ஆகவே இந்த மன்னிப்பு என்பது ஆவியின் கனிகளை ஒருவர் கொடுப்பதாகும். அதாவது நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் யாருமே ஆவியின் கனிகள் நம்மிடத்திலே முழுவதுமாக காணப்படுவது இல்லை. ஒரு புதிய மனிதனாக மாற்றப்பட்ட பின்பு நாம் கிறிஸ்துவுடன் எந்த அளவுக்கு காத்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு கிறிஸ்துவுடன் நிலைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் புதிய மனிதனாக மாற்றப்பட்டு கிறிஸ்துவுடன் நிலைத்திருக்கும் பட்சத்திலே ஆவியின்படி நடக்கும் பொழுதுதான் ஆவியின் கனி நமக்கு கொடுக்க முடியும். ஒருவர் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறாரா, ஆவியின்படி நடத்தப்படுகிறாரா என்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ள நடைமுறைகளை பார்த்தே அதற்கு அவர்கள் சான்றுகளாக இருப்பார்கள். இதைத்தான் கொலேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்கிறது. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிப்பதனாலே நமக்கு என்ன பலன் உண்டு என்றால், நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கின்ற ஜெபமானது நாம் மற்றவர்களை மன்னிப்பதன் மூலமாக அந்த ஜெபம் உடனே கேட்கப்பட்டு தேவனால் நமக்கு நிறைவேற்றப்படும். அல்லேலூயா. இதை நாம் மத்தேயு புஸ்தகத்தில் மார்க் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்திலே பார்க்கலாம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அதாவது நமது முக்கியமான ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையும் நமக்கு இருக்கின்றது. நமக்கு விரோதமாக மற்றவர்கள் செய்கிற தவறுகளை நாம் மன்னிப்பது, அப்படி நாம் மன்னிக்கும்போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்பதைத்தான் இங்கே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே மன்னிப்பு யாருக்கு கிடைக்கும்? மன்னிப்பதனால் கிடைக்கும் பலன் என்ன என்றால், மன்னிப்பு தன்னுடைய பாவ அறிக்கையை தேவனிடத்திலே அறிக்கையிட்டு பாவத்தை விட்டுவிடுகிறவனுக்கு மன்னிப்பு உண்டு. மற்ற சகோதரர்களுக்குள்ள குறைபாடுகளை மன்னிப்போமானால் நமக்கும் மன்னிப்பு உண்டு. இதன் மூலமாக கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். நம்முடைய ஜெபத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, உடனே கேட்டு நிறைவேற்றவும் செய்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் இந்த வசனம் சொல்கின்ற வெளிப்பாடின்படி நம்மை அர்ப்பணித்து நாம் ஒருவருக்கொருவர் பகைமை கசப்புணர்ச்சி இல்லாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கொருவர் மன்னிப்போமானால்
கர்த்தருடைய சமூகத்திலே நிச்சயமாகவே நாம் அவருடைய ராஜ்யத்தில் இணைந்து கொள்ள கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இறக்கமும் இருக்கும் இடைவரே, நேற்றும் என்றும் மாறாயிருக்கின்றவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தரப்பா இந்த வேத செய்தியின் மூலமாக அப்பா இந்த தியான பகுதியின் மூலமாக மன்னிக்கும் ஆற்றலை கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். கர்த்தர் உம்முடைய சத்தியத்தை படி நடந்து உமக்கு கனி கொடுக்கிறவர்களாக, கனியின்படி எங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்வர்களாக, பரிபூர்ண வெற்றியை பெற்றுக்கொள்வதற்காக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.